அன்பின் சகோதரங்களே, உங்களுக்கு வணக்கம். இன்றைய தினத்தில் நாங்கள் சிந்தனைக்கும் தியானத்துக்கும் எடுத்துக்கொண்ட விடயம் தியானம். சென்ற தொடரிலே நாங்கள் ஆன்மாவின் உணவாக இறை வார்த்தையை பார்த்தோம். இறை வார்த்தையை உள்வாங்குவது, அதை ஆளுமைப்படுத்துவது, பின்னர் அதை செயல்முறையில் வெளிக்கொண்டு வருவது. இவ்வாறு செய்யும்போது ஆன்மீகம் அதிலே தொடங்குகின்றது என்பதை பார்க்கின்றோம். இன்றைய தினத்திலே இந்த இறைவார்த்தை நமக்குள்ளே வரும்போது நமது எண்ணத்திலே அது இடம் பிடிக்கின்றது. சிந்தனையில் அது செபமாக மாறுகின்றது. சிந்தனை செபத்தை மென்டல் ப்ரேயர் என்று ஆங்கிலத்திலே சொல்கின்றோம். மெடிடேஷன், தியானம் என்று அதை சொல்கின்றோம். விதைப்பவர் உவமையை எடுத்துக்கொண்டால் அங்கே விதைப்பவர், விதை, 4 நிலங்கள், இவ்வாறு ஒரு அமைப்பை நாங்கள் பார்க்கின்றோம். நம்முடைய எண்ணத்துக்கு இந்த இறைவார்த்தை போகும்போது ஒரு கதையாக போகின்றது. இந்த கதையை நாம் செபமாக மாற்றுகின்றோம். நாம் என்று சொல்வதை விட தூய ஆவியார் அதை செபமாக நமக்கு மாற்றி தருகிறார். இது ஒரு தியானமாக மாறுகின்றது. விதைப்பவர் விதைக்க சென்றார் என்றதும் ஒரு உழவன் கையிலே விதைகளை ஒரு பெட்டியில் தூக்கியவனாக செல்கின்றான் என்ற அந்த உருவகம் நமக்கு வரும். ஆனால் தூய ஆவியார் நமக்கு இந்த விதைப்பவரை வானகத் தந்தை என்று சுட்டி காட்டுவார். ஆகவே விதைப்பவர் விதைக்க சென்றார் விதையோடு. வானகத் தந்தையே அந்த விதைப்பவர். அந்த விதை இயேசு கிறிஸ்து. வானகத் தந்தை இயேசு கிறிஸ்துவை விதையாக வீசுகின்றார். 4 வித்தியாசம் வேறுபாடுள்ள மனங்களுக்குள்ளே அந்த விதை போய் விழுகிறது. ஒருவர் வெற்றிடமாக இருக்கிறார். அங்கே போகும்போது இயேசு அங்கே ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, அழிக்கப்படுகிறார். அந்த உருவகத்தை பறவையை கொண்டு வந்து அந்த விதையை உண்பதாக அந்த விவிலிய கதை சொல்கின்றது. அதனுடைய பொருள் விளக்கம் தியானமாக மாறி எவ்வாறு செல்கின்றது? வெறுமையான மனத்துக்குள்ளே இயேசுநாதர் விதையாக விழுந்தாலும் உயிர் வாழ மாட்டார் என்ற உண்மையை எனக்கு காட்டுகின்றது. இதை செய்பவர் தூய ஆவியார். 2வது நிலமாக பார்க்கும் அந்த மனம், அது முட்கள் நிறைந்தது. முட்கள். 2வதாக பார்க்கின்ற அந்த நிலம் ஒரு கற்பாறையானது, கடினமானது. அந்த கடினமான அந்த பாறையிலே ஈவிரக்கம் இல்லை. ஆகையினால் இரக்கம் நிறைந்தவர் அங்கே விழுந்தாலும் நிலைக்க மாட்டார். அவர் அங்கே இறந்து விடுவார். இயேசுவுக்கு அங்கே இடமில்லை. கல்லான இதயம் படைத்தவர்கள் மத்தியில் அவர்களுக்குள்ளே இயேசு வாழ முடியாதவராக இறந்து போகிறார். அது 2வது நிலையிலே பார்க்கின்ற ஒரு உருவகம். 3வது நிலையிலே முட்கள் நிறைந்த புதர்கள் நிறைந்த அந்த பாதைக்கு, அந்த நிலத்துக்குள்ளே விதை விழுந்தாலும் முளைக்கும், ஆனால் நிலைத்து நிற்காது. ஏன்? அதாவது பற்றுக்கள் நிறைந்த மனம் உள்ள இடத்திலே பற்றற்றான் வாழ்வதற்கு இடமில்லை. பற்றுக்களே கூடுதலாக வளர்வதனால் பற்றில்லாமையை ஒழித்து விடுகின்றது, இல்லாமலாக்குகின்றது.
ஆகவே இந்த தியானத்தின் வழியாக, இந்த சிந்திக்கும் வழியாக, அந்த சிந்தனையை சபையமாக்கும் வழியாக பற்றுக்கள் நிறைந்த உள்ளத்துக்குள்ளே இயேசுவுக்கு அங்கே இடமில்லை என்ற அந்த ஒரு சொல் என்னுடைய வாழ்வை குத்தி காட்டும். உன்னுடைய வாழ்க்கையில் எங்கெங்கேயெல்லாம் உன்னுடைய பற்றுக்கள் இருக்கின்றது எடுத்து காட்டும். அப்போது என்னை நான் மாற்றிக்கொள்ள வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவேன். என்னுடைய மனம் கல்லாக இருக்கும்போது அங்கே கடவுளுக்கு இடமில்லை என்பதை சுட்டி காட்டும். என்னுடைய மனம் வெறுமையாக இருக்கும்போது, அதாவது கட்டாந்தரையாக இருக்கும்போது கடவுளுக்கு இடமில்லை, வார்த்தைக்கு இடமில்லை என்பதை சுட்டி காட்டும் போது என்னுடைய மனம் எனக்குள்ளே சொல்லி கொண்டிருக்கும், உன்னுடைய வாழ்வை நீ மாற்ற வேண்டும். நீ மற்றவர்களை மாற்றுவதை விட நீ உன்னை மாற்றிக்கொள் என்று உள்ளே சொல்லிக்கொண்டே இருக்கும். இதுதான் அந்த தியானம். அந்த தியானத்தின் வழியாக போகின்ற பாதை. இறுதியாக நல்ல நிலத்திலே விழுந்த அந்த விதை இயேசு, நல்ல மனம், நன்மையான மனம், அந்த நல்ல மனதுக்குள்ளே போகும்போது அவர் வளர்வதற்கும் வாழ்வதற்கும் எந்த தங்கு தடையும் இல்லை. அவர் முளைத்து விளைச்சலை பெரிதாக்கி கொடுப்பார். அவருடைய வாழ்க்கையிலே இயேசு 30ஆக 60ஆக 100ஆக வெளியேறி அவர் பெரும் செல்வத்தை, பெரும் வாழ்வை அவர் தன்னிலே கொண்டிருப்பார் என்ற அந்த உவமையை நாங்கள் தியானிக்கும் போது, இறைவார்த்தை தியானம் செபமாக மாறி தூய ஆவியார் வழியாக அது எனக்குள்ளே பல மாற்றங்களை கொண்டு வந்து வினாக்களை எழுப்பி விடையளிக்க செய்து என்னை அந்த ஆன்மாவினுடைய ஒரு புதுப்பித்தலை இந்த தியானம் தரும்போது, இந்த தியானம் ஆன்மாவின் உணவு. ஆகவே நாம் பார்க்கலாம் எவ்விதமாக இந்த மாதிரி எல்லா இறை வார்த்தையும், இது ஒரு கதையாக இருக்கலாம் அல்லது ஒரு சொல்லாக கூட இருக்கலாம், எல்லாமே தியானத்துக்குரியவை. இறை வார்த்தை அனைத்துமே தியானத்துக்குரியவை. பொதுவாக நன்மையானவை எல்லாமே தியானத்துக்குரியவை. ஏனென்றால் நன்மைதான் உண்மை, உண்மைதான் கடவுள், உண்மைதான் வானகத் தந்தை, உண்மைதான் இயேசு. ஆகவே எந்த ஒரு உண்மையை எடுத்து, எந்த ஒரு நன்மையை எடுத்து தியானிக்கும் போது, இறை வார்த்தையை போல் தியானிக்கும் போது அது ஆன்மாவை பலப்படுத்துகின்ற ஒரு உணவாக மாறுகின்றது. எவ்வாறு நோய்வாய்ப்பட்ட உடலுக்கு தேவையான உணவை கொடுத்து உடலை தேற்றுவது எவ்வாறு இடம்பெறுகின்றதோ, அவ்வாறே இறை வார்த்தை மூலமாகவும் தியானத்தின் மூலமாகவும் இறை வார்த்தை இந்த ஆன்மா பலம் அடைந்து செல்வதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கும். என்னுடைய வாழ்க்கையிலே இது மிகவும் அவசியமானது. ஆன்மாவினுடைய அந்த ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்வு இறை வார்த்தையிலும் தியானத்திலும் இருந்து வெளியேறுகின்றது என்பதை நாம் கண்டுகொள்கின்றோம். இதுவரை நீங்கள் கேட்ட இந்த செய்திக்கு நன்றி.